அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். பராப வருடத்தில் 12 வருடமாக இருந்த கஷ்டங்கள் தீரும். நிறைய நல்லது நடக்கும். புத்திர சந்தானம் எதிர்பார்த்தால் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசி. தெய்வ காரியங்கள், தெய்வ கோயில்கள், மலை கோயில்கள், அங்கே போகிறது, குகையில் போகிறது, இங்கே போகிறது, 108 திவ்ய தேசங்கள் போகிறது, 52 சக்தி பீடம் போகிறது, எல்லாமே போகிறது, எல்லாமே உங்களுக்கு சுற்றி அனுகூலங்கள் காணப்படுது. சக்தி பீடங்கள் போகிறது, சிவாலயங்களுக்கு செல்வது, மலை கோயில்களுக்கு செல்வது, அன்னதானங்கள் செய்வது, கோயில் கட்டுவது, கோயில் திருப்பணிகள் செய்வது, உழவார பணிகள் செய்வது என்று எல்லா விஷயமும் ஏற்றும். இழுபறியாக இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதனையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். நல்ல சுபகாரியம் தான் எல்லாம். விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டிலே எல்லா சுபகாரியமும் நடக்கும். இந்த பராப வருடத்தில் ரெடியாக இருங்கள். பணம் வரும், ஆடை வரும், ஆபரணம் வரும். தங்கம் எவ்வளோ வேலை போனாலும் அதிகமான நகைகளை வாங்கக்கூடிய ராசியில் ரிஷபமும் வரும், சிம்மமும் வரும், விருச்சகமும் வரும். அதுக்கு அடுத்தது மேஷம் வரும், மகரம் வரும். இவர்கள்லாம் நிறைய வாங்குவார்கள். அனைத்தும் தேவையான விஷயங்கள்லாம் ஜெயிப்பார்கள். வண்டி வாகனத்தில் அதிகமான மாற்றங்கள் எதிர்பார்ப்பார்கள். அந்த மாற்றங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வைத்தீஸ்வரன் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு விசேஷமான அமைப்பும், துர்கை வழிபாடு யோக பலத்தை தரும். யாருக்கு? விருச்சகத்துக்கு. தேகாரோக்கியம் எப்பவுமே விருச்சகத்துக்கு என்ன, ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் விஷயத்தில் கவனமாக இருக்கும். பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, ஃப்ளூ, வேக்சின்னு, சளி வர்றது, அது வருது, இது வருது. எதிரிகள் பலமாகவே இருப்பார்கள். ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். எதில் இருக்கணும் கவனம் செல்வி? பெற்றோர் பெரியவருடைய தேக ஆரோக்கியம், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அண்ணன், அக்கா, மாமா, மாமி, சித்தப்பா, பெரியப்பா, இவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை அலட்சிப்படுத்தி உடனே ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு கால்பால் போடு, ஒரு குரோசின் போடு, ஒரு டோலோ போடுன்னு சொல்லாமல் டாக்டர் பார்த்துரு. ஸோ விருச்சகத்திற்கு, இளம் வயதை சார்ந்த விருச்சகத்திற்கு திருமணம், புத்திர சந்தானம், கல்யாணம், வேலை எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். அற்புதமாக இருப்பீங்க. செல்விக்கு விருச்சகத்தை பிடிக்கவே பிடிக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன்ல, அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க. நல்லது வரக்கூடிய சமயத்தில் நல்லது வந்தே தீரும் தான் சொல்லுவோம். ஸோ வயிற்று உபத்திரம் சிறிதாக இருந்தாலும் மருத்துவரை பார்த்துக்கோ.